Taste the Daily. கோவை அருகே காட்டு யானை தாக்குதலால் 10 நாட்களுக்கு ஒருமுறை உயிரிழப்பு ஏற்படும் நிலையில் அரசு மெத்தனமாக செயல்படுவதாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நிரந்தர தடுப்புகளை அமைக்க வேண்டும் என தெரிவித்தார். கோவை மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து யானை மனித மோதல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும். அது மட்டுமல்ல, அதிகமான உயிர்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா ஒரு உயிர் போயிட்டே இருக்கு. இதுக்கு நிரந்தரமாக தீர்வு என்றால் நம்ம குறிப்பாக தாலியூர், நரசிபுரம், இக்கரை, போலுவம்பட்டி, அட்டுக்கல் பகுதி, கெம்பனூர், விராலியூர் உள்ளிட்ட அந்த மலையடி கிராமங்கள் பகுதியில் தான் அதிகமாக பிரச்சனை வந்தது. இங்கெல்லாம் இருக்கிற விவசாயிகள் தொடர்ந்து நானும் சட்டமன்றத்தில் வலியுறுத்தி இருக்கிறோம். அதிமுக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது, நான் அமைச்சராக இருக்கும்போது தகளையெல்லாம் வெட்டி தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்து வந்து தடுப்பு வேலையெல்லாம் அமைச்சோம். அதெல்லாம் இன்றைக்கி தாண்டி வந்துகிட்டே இருக்குது. நிரந்தர தடுப்பு என்றால் இன்றைக்கி கர்நாடகா மாநிலத்தில், கேரளாலெலாம் இந்த நம்ம ரயில் தண்டவாளத்தை வச்சு அதை வச்சு ஒரு தடுப்பு வேலையை அமைச்சிருக்காங்க. அதை தாண்டி அந்த பகுதியில் போட்ட பகுதியில் யானை வருவதில்லை என்று சொல்லியிருக்காரு. ஆகவே அதைத்தான் அமைக்க வேண்டும் என்று நானும் கூட என்னுடைய சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து 1 கோடி ரூபா நிதி கொடுத்து அரசாங்கம் ஒரு 8 கோடி ரூபா நிதியை அறிவித்தாங்க. ஆனால் அந்த நிதி இது வரல. ஏன்னா இது முக்கியமான பிரச்சனை. இதை மெத்தன போக்கோட இன்றைக்கு செயல்பட்டுருக்காங்க. இது விவசாயிகளுடைய பயிரும் கடுமையாக சேதமாகுது. யாரும் விவசாயம் பண்ண முடியறதில்லை. யானைகள் வருது, காட்டுப்பன்றிகள் வருது, அதே போல் பல பிரச்சனைகள் விவசாயம் சந்திக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுடைய பிரச்சனை இன்னும் கோவை மாவட்டத்தில் இந்த மண் சாதாரணமாக அவங்கள மாடு கட்டக்கூடிய அந்த பகுதிக்கு கூட, நடக்கிற இடத்துக்கு கூட ஒரு சும்மா கொஞ்சம் ஒரு மண் எடுத்து போடணும் கூட முடியறதில்லை. அதுக்கெல்லாம் ஃபைன் போட்டு மாவட்ட நிர்வாகம் கடுமையான தொந்தரவை தந்து கொண்டிருக்கார்கள். அதுக்கு மேலே இந்த யானை தொந்தரவு இருக்கிறது. ஆகவே இதுக்கு நிரந்தர தீர்வை எடுக்க வேண்டும். உடனடியாக கண்டிப்பாக அந்த ரயில் தண்டவாளங்களை வைத்து தடுப்பு வேலி அமைக்க வேண்டும். அதே போல் இந்த வேட்டை தடுப்பு காவலர்கள் எண்ணிக்கை 200 இருந்தது. இன்றைக்கி 50 தான் இருக்காங்க. இன்றைக்கி இதெல்லாம் கண்டிப்பாக அந்த போஸ்டிங்கெல்லாம் உடனே போட வேண்டும். குறிப்பாக நம்முடைய தொண்டாமுத்தூர் இந்த பகுதியில் இதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கும்போது ஜீப்பு வாங்கி கொடுத்து இந்த காவலர்கள்லாம் அதிகமாக போட்டிருந்தோம். வனத்துறை அவங்களாம் இன்றைக்கி குறைவாக இருக்காங்க. அதே போல் இப்போ இந்த டாப் ஸ்லிப்லேருந்து ஒரு டீம் இப்போ 3 கும்கி யானையோட இங்கே தேடிட்டு இருக்காங்க. அந்த கும்கி யானையை வச்சு இந்த ரோலக்ஸ் யானையை பிடிக்கணும். 3 கும்கி யானை பார்த்திங்கன்னா நரசிம்மன், முத்து, கபில்தேவன் 3 யானை கொண்டு வந்திருக்காங்க. அந்த 3 யானை ட்ரேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த யானை, நரசிம்மன் யானையை பிடிச்ச பின்னாலும் தடுப்பு வேலை அமைக்க வேண்டும். அதே போல் அந்த இன்னும் நல்ல அந்த ஜீப் வாங்கின வண்டி வழங்கணும். அதே போல் டார்ஸ்லிப்பில் வந்த டீம் நிரந்தரமாக இங்கே ஒரு டீம் இருந்து தங்கி போனாங்க. அவங்க இப்போ வந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 நாளாக யானை ஊருக்குள்ளே வராமல் அந்த காட்டுப்பகுதியிலே வச்சுக்கிறாங்க, உள்ளே விடுறதில்ல. இந்த டீம் தொடர்ந்து இங்கே இருக்கணும். இன்றைக்கி காலையில் கூட நான் கலெக்டர்கிட்ட பேசினேன். அன்றைக்கி பேசி அந்த டீம் தொடர்ந்து இருக்கோன்னா நாங்கள் அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்குன்னு சொல்லி ஒரு சாதகமான பதில் சொல்லியிருக்காரு. ஆனாலும் கூட நடவடிக்கை என்பது மிக ஸ்லோவாக மெத்தன போக்காக இருக்குது. இன்றைக்கி மக்கள் மிகவும், அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம், விவசாயிகள்லாம் மிகவும் அச்சப்பட்டு கொண்டிருக்கார்கள். உடனடியாக இந்த தடுப்பு வேலையும் அதே போல் அந்த டீமும் இருந்து அந்த யானையும் பிடிக்கணும். அதுக்கு பின்னால் திரும்ப அந்த யானைகள் ஊருக்குள்ளே வராமல் இதை தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே கோவையில் அதிமுக ஆட்சியின் போது அறிவித்த திட்டங்களை இன்னும் பூர்த்தியடையவில்லை என முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி குற்றம் சாட்டினார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விரைவில் அதிமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் எடப்பாடியார் இருக்கும்போது அறிவித்த திட்டங்கள்லாம் ஒன்றும் பூர்த்தியாகாமல் இருக்குது. இன்னும் சாலைகள் கடுமையாக டேமேஜாக இருக்குது. அதே குறிப்பாக அந்த யானைகள் மனித
இன்னும் அதே போல் பார்த்திங்கன்னா யானை மோதலெல்லாம் தடுப்பதற்காக இன்னும் காட்டுப்பன்றியுடைய தொந்தரவு விவசாயிகளுக்கு அதிகமாக இருக்குது. இன்னும் அதிகமான பிரச்சனைகள் கோயம்புத்தூர் கூடிய அத்தனை பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்குது. எங்கேயுமே குப்பை எடுக்கிறது இல்லை மாநகராட்சியில். அதே போல் இந்த 3ஆம் கூட்டுக்குடி திட்டம் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இன்னும் டிஸ்ட்ரிபியூஷனே சரியாக வரல, தண்ணியெல்லாம் வரல. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கெல்லாம் கண்டிப்பாக கூடிய விரைவில் இந்த சில கலெக்டர் கொடுத்து இன்றைக்கு கூட கலெக்டர் பேசிக்கோ சிலதெல்லாம் பண்ணி தந்துருக்காங்க. கூடிய விரைவில் அதிமுக சார்பாக மிகப்பெரிய போராட்டம்னா தொடர்ந்து போராட்டம் வந்து இப்போ சமயத்தில் கூட பொள்ளாச்சியில் நடத்தினோம், நம்ம காரமடையில் நடத்தினோம், கோயம்புத்தூர் நடத்தினோம், தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். ஆனால் எந்த போராட்டம் நடத்தினாலும் இந்த செவிசாய்கள் இருந்தாலும் கண்டிப்பாக மக்களுக்கான மிகப்பெரிய போராட்டத்தை அதிமுக உடனடியாக கண்டிப்பாக இதெல்லாம் செய்யலைன்னா கண்டிப்பாக போராட்டத்தை நம்முடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியாருடைய உத்தரவு கணங்க நடத்துவோம். சட்ட ரீதியாக வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கலாம். அதை வந்து காரணம் காட்டி இந்த தடுப்பு வேலை அமைக்கிறதுக்கு அதே போல் அந்த வண்டியெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது இருந்தால் அது அதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. ஆனால் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கர்நாடகாவிலலாம் இந்த ரயில் தண்டவாளத்தை வச்சு ஒரு இது போட்டிருக்காங்க. இதுவரை யானை வந்து நம்ம அகழி நம்ம இருக்கும்போது வெட்டினோம், மின்சார தடுப்பு வேலி போட்டாங்க கூட அகழியை வந்து மண்ணு தள்ளி விட்டு தாண்டி வருது. மின்சார தடுப்பு வேலி போட்டால் ஒரு மரங்களை முதிச்சு மேலே போட்டு அதை வந்து பீஸ் போக வச்சு தாண்டி வருது. அதெல்லாம் இப்போ பயங்கர பிரில்லியண்ட்டாக இருக்குது. ஆகவே இந்த ரயில் தண்டவாளத்தை வச்சு போடுற தடுப்பை தாண்ட முடியாதுன்னு சொல்லி போட்டு அங்கெல்லாம் நல்லா போட்டு சக்ஸஸ் ஆகிருக்கு. அதைத்தான் போது விவசாயிகளை போய் பார்த்துட்டு வந்து அதெல்லாம் கொண்டு வந்து காமிச்சாங்க. அதெல்லாம் சர்வீட் பண்ணியிருக்கோம், அரசாங்கத்தை சர்வீட் பண்ணியிருக்கிறோம். சட்டமன்றத்தில் கவன தீர்மானம் நான் கொண்டு வந்து பேசியிருக்கிறேன். உடனடியாக வந்து அதுக்கு தேவையான இதுதான் முக்கியம். தேவையான நிதியை ஒதுக்கி நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பாக எந்த குளத்திலையோ மற்றதையோ ஆக்கிரமிப்பதோ சுப்ரீம் கோர்ட்டே டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுபடி நடவடிக்கை எடுத்து அதே போல் பார்த்திங்கன்னா கோயம் மாவட்டத்தில் அடுக்குமாடி வீடுகள் அதே போல் நிறைய பேருக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்தாங்க. அந்த வீடுகள்லாம் முடிக்காமல் இருக்காங்க. வேகமாக அந்த வீடுகளை முடிக்கணும். அதே போல் பாலங்கள் சாலைகள் நிறைய நம்மெல்லாம் கொண்டு வந்தோம். அதையும் வேகமாக முடித்து இந்த அரசாங்கம் கொண்டு வரணும். அதே போல் ஸ்மார்ட் சிட்டியில் கூடத்தெல்லாம் அவ்வளோ மேம்படுத்தி அவ்வளோ அற்புதமாக பண்ணி கொடுத்தோம். அதையெல்லாம் சுத்தப்படுத்தாமல் அந்த பூரா விசைச்செடி ஆகாய தாமரையில் முளைச்சிருக்குது. இதையெல்லாம் கூட தடுக்காமல் கையாளாகாத மாவட்ட நிர்வாகமாக அரசாக இருக்குது. அதெல்லாம் நடவடிக்கை. கோவை அருகே அதிகரித்துள்ள யானை மனித மோதலுக்கு தமிழக அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி வலியுறுத்தியுள்ளார். தொண்டாமுத்தூரில் காட்டு யானை தாக்கியதில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் கால்நடை மருத்துவர் விஜயராகவனை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக தொண்டாமுத்தூர் அதே போல் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி, மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி, கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி இந்த பகுதியில் தொடர்ந்து வனவிலங்குகள் குறிப்பாக யானை தொந்தரவு கடுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பகுதியிலும் கூட அது இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே தொடர்ந்து அந்த ரோலக்ஸ் என்ற அந்த யானை தொடர்ந்து ஊருக்குள்ள வந்து மருதாசலம் என்ற அட்டுக்கல் பகுதியிலே மலையடி வாரத்தில் மருதாசலம் என்ற ஒருவரை தாக்கி அவர் உயிரிழந்து விட்டார். அதுக்கு பின்னால் பத்ரகிரி கவுண்டர் என்று ஒரு பெரியவர் 90 வயது முதியவரை தாக்கி அவருக்கு வந்து ஒரு காலே சேதமாகி அதை எடுத்துட்டாங்க. காலை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக மருத்துவமனை இருக்கார். இப்போ கூட அவரையும் பார்த்துட்டு வந்தோம். அதே போல் இதையெல்லாம் இப்படி கடுமையாக இந்த பிரச்சனை இருக்குது என்று இதுக்கெல்லாம் நிரந்தரமாக தீர்வு காண வேண்டும் என்று தமிழ்நாடு அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருந்தோம் மக்களின் சார்பாக. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த யானை கடுமையான தினமும் ஊருக்குள்ளே வந்து கடுமையான தொந்தரவு செய்து கொண்டிருந்தது. அதன் அடிப்படையில் அன்றைக்கி வந்து பத்திரகிரி கவுண்டர் அவர்களை சந்தித்து விட்டு நேராக கலெக்டர் ஆஃபீஸ் போய் மனு கொடுத்து கலெக்டரையும் பல தடவை பார்த்துட்டோம். இப்பொழுது சமீபமாக பார்த்திங்கன்னா நம்முடைய டாப்ஸ்லேருந்து ஒரு டீம் அனுப்பி அந்த 3 கும்கி யானையை வைத்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதில் பார்த்திங்கன்னா இப்பொழுது சமீபமாக விஜயராகவன் என்ற வனத்துறை கால்நடை மருத்துவர் இன்றைக்கு யானை தாக்கி பாதிக்கப்பட்டார். இந்த ரோலக்ஸ் யானையை பிடிப்பதற்காக
அங்கே செல்லும் பொழுது எதிர்பாராத விதமாக தாக்கப்பட்டு அவருக்கும் இன்றைக்கு கடுமையான காயம் ஏற்பட்டு இங்கே இருக்கிறார். நன்றாக இருக்கார். வந்து நேராக பார்த்தப்போ வந்து அவர் கண்டிப்பாக சீக்கிரம் குணமடைந்து வர வேண்டும். ஏன்னா மக்களை பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த மாதிரி சூழ்நிலையில் மாட்டக்கூடாது. எதிர்பாராதமாக நடந்துவிட்டது. அவர் நீண்ட நல்லா பரிபூர்ணமாக உடனடியாக சரியாக வர வேண்டும் என்று நாங்களும் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறோம். ஆனால் தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. நாங்களும் கடுமையான பொதுமக்களோடு சேர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். இதுக்கு நிரந்தர தீர்வாக இந்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வனத்துறை எடுக்க வேண்டும்.